ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது சகஜம். ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவதும் நடக்கலாம். ஆனால் பாவிகளுக்காக யாராவது மரிப்பார்களா? அநியாயக்காரர்களுக்காக யாராவது மரிப்பார்களா? துன்மார்க்கர்களுக்காக யாராவது மரிப்பார்களா? ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக, அநியாயக்காரர்களுக்காக, துன்மார்க்கர்களுக்காக மரித்தார். Dear child of God, will anyone die to save someone who is unrighteous? Will anyone give his life to save a life of sinner? It is not happening in the world, but it happens in the spiritual world. Our Lord Jesus Christ, He gave His life completely for saving the life of sinners. He wanted to sacrifice His life for people, those who are dying because of many kinds of sins, many kinds of curses. He died on the cross of Calvary to save every sinner, by which our Lord God showed His love towards us. We all know John 3:16. God so loved the world that He gave His only begotten Son, our Lord Jesus Christ, to be crucified on the cross. He showed His love by crucifying His own beloved Son, our Lord Jesus, on the cross of Calvary. You should understand the love of God, which is greater than any other love in this world. People may show off that they love you so much, but it is not true. People may exaggerate their love, that they love you so much, but that is not real. But the Lord God, our Lord Jesus Christ, He died on the cross of Calvary and showed His love, which is greater than anyone's love in this world. We need to understand our Lord God loves us even today. Even after many generations of the death of our Lord Jesus Christ, still the love of God is same. He has accomplished salvation for the future generations on the cross of Calvary. So when you believe on Jesus Christ, you will receive eternal life. If you receive Jesus as your personal Savior, you will become part of the family of God. You will enjoy all the divine blessings in your life. So it is better for you to receive Jesus as your personal Savior and be in the family of God. You will be so glad. Dear children of God, in this world, nobody can give you that great love except our Lord God. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய குடும்பத்திலே நீங்கள் அங்கத்தினர்களாக மாறுகிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக மாறுகிறீர்கள். அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பை ஒரு நாளும் நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். பரலோகத்திற்கு நீங்களும் பாத்திரவான்களாக மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களுக்காக பாராட்டின அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக நீ தந்தருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாங்கள் கேட்கும்படிக்கு தேவனே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். தேவனே உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடினாலும் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.